வணக்கம். சென்னை சிவானந்தா சாலையில் மாநிலம் தழுவிய செவிலியர் உதவியாளர்களின் மாநில போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த போராட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் இசக்கிராணி அவர்கள் தலைமை வகித்தார். போராட்டத்தில் அனைத்து பயிற்சி பெற்ற செவிலியர் உதவியாளர்கள் சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இல்லை என்றால் பயிற்சியை முடித்துவிடு. தமிழரசே போதுமா எங்கள் கருணை போதுமா? 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 20 வருஷமா போராட்டம், 13 வருஷம் போராட்டம். சோறுதண்ணி இல்லாத வெயில காந்தி கண்ணு தண்ணி தெரியவில்லையா? கஷ்டம் தெரியவில்லையா? துன்பம் தெரியவில்லையா? மனசாட்சியோட போராடு, அறிவிச்ச பணியை முறையாக வழங்கு. மூத்த குடிமக்கள், சீனியர்கள், மாற்றுத்திறனாளிகள் முடிச்சவங்க கான்ட்ராக்ட்ல கோவிட்ல உள்ள போனவங்க எனக்கு பர்மனன்ட் பண்ணுன்னு கேட்கறாங்க சார். போஸ்ட் கேட்கறாங்க, மீட்டிங் போட்டு கேட்கறாங்க சார். எங்களுக்கு நாங்கள் கான்ட்ராக்ட்ல இவ்வளவு நாள் வேலை செய்யறோம், எங்களுக்கு பர்மனன்ட். நாங்க ஏன் சார் கேட்க கூடாது? எத்தனை முறை சார் கேட்கறது? ஏன் நீங்க எங்களோட கோரிக்கையை ஏற்க மாட்டீங்க? எங்களோட கோரிக்கையை ஏத்துக்க மாட்டீங்க? எங்களுக்கு ஒரு பலன் கொடுங்க. நாங்க உங்களை நம்பி வந்து உங்களுக்காக நாங்க உழைச்சிருக்கோம். ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்ல வருஷ கணக்குல உழைக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் சார் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படிப்பை படிச்சோம். ஊரா வந்து அந்தந்த காலேஜ்ல தங்கி நாங்க படிச்சோம். பலனும் சரி, என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு இதுல வேலை கொடுப்பாங்க அப்படின்னு தான் எங்களை நம்பி அடுத்த ஜூனியர்ஸ் படிச்சாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் 2009 to 10 கலைஞர் ஐயா அவர் போஸ்ட் போட்டு போயிட்டாரு. 2வது ஏடிஎம் கட்சி உள்ள வந்துச்சு, வேலை கொடுக்கல. சரி, அவங்க தான் கொடுக்கல, எதிர்கட்சி. நம்ம கட்சி, நம்ம ஆட்சி, நீங்க கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் இருக்கோம். ஏன் எங்களுக்கு நீங்க போட இவ்வளவு டிலே பண்றீங்க? எம்ஆர்பில இருந்து இப்போ விட்டுருக்காங்க சார். 4004 வேகன்சி நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு 4004 போஸ்டிங் போடுவேன்னு சொல்லி அறிவிக்க விட்டாங்க. ஆனா இப்ப அது அப்படியே 2070 மாத்துறாங்க. இப்ப அதுல இருந்து 1030 மாத்திட்டாங்க. ஏன் நாடு என்ன சார்? இருங்க சார், நாடு எங்க போகுது? இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க? 0 வேகன்சி. ஒரு இடத்துல கூட மெடிக்கல் காலேஜ்ல ஒரு போஸ்டிங் கூட காலி இல்லை, நாங்க நிரப்பிட்டோம். எங்கேயுமே 0 வேகன்சி காட்டுறது. அப்ப நாங்களே ஏன் சார் கட்டணும்? நாங்க யார் சார் கட்டணும்? அப்ப கான்ட்ராக்ட் பேஸ்ல உள்ள எல்லாரையும் வைக்கிறதுக்கு எதுக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஏன் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? எதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை சொல்லி கேட்டா நாங்க உங்களுக்கு மருத்துவத்துறையில் 15 வருடமாக காலியிடமாக இருக்கும் செவிலியர் உதவியாளர்களின் காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும். 2023ஆம் ஆண்டு அரசு ஆணைப்படி 4004 செவிலியர் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பிட அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. ஆனால் தற்போது வரை அரசு அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுபோல் டிஎம்இ, டிஎம்எஸ், டிபிஹெச் ஆகிய மருத்துவத்துறையில் அதிக அளவில் செவிலியர் உதவியாளர் தேவைப்படுவதால் அதிக அளவில் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். ஓரிரு வாரங்களுக்கு முன்பு சுகாதாரத்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் செவிலியர் உதவியாளர் காலி பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே விரைந்து அதனை எம்ஆர்பி மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறினர். இந்த மாநிலம் தழுவிய போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர்.